நாம தான் எல்லா தொகுதியும் வெல்ல போறோம்னு தெரிஞ்சுக்கிட்டே பழனிசாமி இப்ப என்ன கேட்கிறாரு? மத்திய அரசுல 14 வருஷம் இருந்தீங்களே திமுக என்ன சாதிச்சதுன்னு கேட்கிறாரு. பல முறை இதற்கு நான் பதில் சொல்லியிருக்கேன். முதல்ல பழனிசாமி அவர்களுக்கு பணியோடு கேட்கிறேன், காலையில் எழுந்திரிச்சோன்னா பத்திரிகை படிங்க. பழனிசாமியால எந்த சாதனையாவது சொல்ல முடியும்? இப்போ ஒன்றியத்தில் ஆட்சி இருக்கும் போதெல்லாம் அதிமுக ரெண்டே காரியங்களை தான் செய்யும். ஒன்னு, திமுக ஆட்சி நடந்துட்டு இருந்தா அதை கலைக்க சொல்லுவாங்க, இல்லைன்னா தங்கள் மீதான ஊழல் வழக்குகளை வாபஸ் வாங்க சொல்லுவாங்க. இப்படிப்பட்டவங்க நம்மளை பார்த்து கேள்வி கேட்க என்ன தகுதி இருக்கு? தினமும் அமாவாசை எப்பன்னு கேலண்டரை பார்க்கிற அரசியல் அமாவாசையான பழனிசாமி என்ன உளறிட்டு இருக்காரு? ஸ்டாலின் உளறாரு. ஸ்டாலின் பிரதமர் கனவுல இருக்கிறாரு, அதுக்கு வழி இல்லைன்னு உளறிட்டு இருக்காரு. பழனிசாமி அவர்களே, திமுக பிரதமர்களை உருவாக்குகிற இயக்கம், திமுக குடியரசுத் தலைவர்களை உருவாக்குகிற இயக்கம், ஒன்றியத்தில் ஜனநாயகம் பாதிக்கப்பட்ட போதெல்லாம் ஆட்சி மாற்றங்கள் ஏற்படுத்தின இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். இதுதான் வரலாறு. நீங்க என்ன கனவுல இருந்தீங்க? ஒரே நாடு ஒரே தேர்தல்னு பாஜக சொல்றது. நாடாளுமன்ற தேர்தலோடு சட்டமன்றத்துக்கு தேர்தல் வந்துடும் இளவு காத்த கிளி மாதிரி இருந்தார் பழனிசாமி. அவர் வதந்தி கிளப்பின மாதிரி எதுவும் நடக்கல. அதனாலதான் இப்ப வாய்க்கு வந்ததெல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. அம்மையார் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு எல்லா தேர்தலிலும் தோல்வியை சந்திச்சுட்டு இருக்கிற பழனிசாமி அவர்களை, அடுத்த சட்டமன்ற தேர்தலில் திமுக தான் மாபெரும் வெற்றி வரும், பார்த்துக்கிட்டே இருங்க. உங்ககிட்ட இருக்கிற தொகுதிகளை சேர்த்து பறிக்க போறோம். அடுத்து என்ன பேசுறாரு? அதிமுகவை அழிக்க நினைச்சவங்க அழிஞ்சு போவாங்கன்னு சவடால் விடுகிறாரு. அதிமுக அழிக்க வெளியிலிருந்து யாரும் வர தேவையில்லை. அதுதான் நீங்களும் பன்னீர்செல்வமும் தினகரனும் அதை போட்டி போட்டுக்கொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கள. அப்புறம் என்ன சந்தேகம்? அதுல சந்தேகம் வேண்டாம். அடுத்து விவசாயியுடைய கஷ்டங்களை பத்தி ஸ்டாலினும் உதயநிதியும் பேசலன்னு நீலிக்கண்ணீர் வடிச்சிருக்கிறார் பழனிசாமி. விவசாயிகள் உங்க ஆட்சியில மாதிரி கஷ்டத்தில் இருந்தா தானே அவங்கள கஷ்டங்களை பேசுவாங்க. கழக ஆட்சியில விவசாயிகள் மிக மிக மகிழ்ச்சியா இருக்காங்க. பழனிசாமிக்கு உண்மையிலே உழவர்கள் மேல அவ்வளவு அக்கறை இருக்குன்னா, இப்போ ஒன்றிய அரசுக்கு எதிராக போராடுகிற உழவர்களுக்காக ஏன் பழனிசாமி பேசல? அவங்களுக்காக ஏன் கண்ணீர் வடிக்கல? அதுக்கு காரணமான மோடியை ஏன் விமர்சிக்கல? 3 வேளாண் சட்டங்கள் கொண்டு வந்து உழவர்கள் வயிற்றில் அடிச்சது ஒன்றிய பாஜக அரசு. 1.5 வருஷம் 1.5 ஆண்டுகள் தலைநகர் டெல்லியில தங்கி போராடினாங்க விவசாயிகள். அவங்க தெரிவிச்ச எதிர்ப்பினால் தான் பின்வாங்கிச்சு பாஜக அரசு. அப்ப பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்தது ஒன்றிய அரசு. ஆனா அதையும் கடந்த ஓராண்டு காலத்தில் நிறைவேற்றல. எனவேதான் மீண்டும் டெல்லியில உழவர்கள் போராட்டம் தீவிரம் அடைஞ்சுக்கிட்டு இருக்கு. அவங்க மேல இரக்கமற்ற வகையில தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. எதிரி நாட்டு பயங்கரவாதிகள் மாதிரி மோடி அரசு சொந்த நாட்டு உழவர்களை பழிவாங்கினப்போ இந்த பச்சை பொய் பழனிசாமி எங்கே போனார்? உழவர்களுக்கு எப்படிப்பட்ட துரோகத்தை பண்ணார் இந்த பழனிசாமி?
3 வேளாண் சட்டங்கள்ல எந்த பாதிப்பும் இல்ல, பாதிப்பு இருக்கிறதா சொல்றவங்க கூட நான் விவாதிக்க தயார். இந்த சட்டம் வந்தா தமிழ்நாட்டு விவசாயிகள் உத்தரப்பிரதேசத்துக்கு போய் வியாபாரம் செய்யலான்னு கப்சா விட்டவர் பழனிசாமி. போராடின விவசாயிகளை அவங்க விவசாயிகளே இல்ல புரோக்கர்னு சொன்னார். ஆக விவசாயிகளை புரோக்கர்னு சொன்ன அரசியல் புரோக்கர் தான் பழனிசாமி. அப்படிப்பட்டவர் இன்னைக்கு விவசாயிகளுக்காக நீலி கண்ணீர் வடிக்கிறார். பழனிசாமி அவர்களே, திமுக ஆட்சியில தான் வேளாண்மைக்குன்னு தனி நிதிநிலை அறிக்கை தாக்கல் செஞ்சிருக்கிறோம். 3 ஆண்டுகள 2 லட்சம் விவசாயிகளுக்கு மின் இணைப்புகளை கொடுத்திருக்கிறோம். நீங்க கஜானாவை தூர்வாரினீங்க, நாங்கள் டெல்டா மாவட்டங்கள்ல கால்வாய்களை தூர்வாரி காவேரி கடமடைக்கும் கொண்டு சேர்த்தோம். உணவு அமைச்சர் இங்க இருக்காரு சக்கரபாணி. ஒவ்வொரு ஆண்டும் கொள்முதல்ல சாதனை பண்றோம். வேளாண் துறை சார்பில் கண்காட்சி, திருவிழா, சங்கமம் நடத்தி உழவர்கள் உள்ளத்துல நம்பிக்கையை விதைக்கிறோம். மண்ணும் செழிக்குது, மக்களும் செழிக்கிறாங்க. இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. உழவர்களுக்கு துரோகம் செஞ்ச மாதிரியே குடியுரிமை திருத்த சட்டத்தை ஆதரிச்சு வாக்களிச்சு சிறுபான்மை இஸ்லாமிய சகோதரர்களுக்கு துரோகம் செஞ்சார் பழனிசாமி. இன்னைக்கு திண்டுக்கல்ல சிறுபான்மை மக்கள் பத்தி பேச ஆரம்பிச்சிருக்கிறார். சிஏஏக்கு எதிராக போராடின பெண்கள் குழந்தைகள் மேல கூட தடியடி நடத்தி அதை பார்த்து ரசிச்சு நான் உட்பட இந்தியா கூட்டணியினுடைய தலைவர்கள் மேல 8000 பேர் மேல எஃப்ஐஆர் போட்டாரு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.